அண்ட் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன், எப்படி ஃபவுண்டேஷனை கரெக்டாக அப்ளை பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படிலாம் நம்மளுக்கு ஃப்ளாலெஸ் லுக் வரணும்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிள் லுக் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இது வந்து எப்படி நீங்கள் ஃபவுண்டேஷன் கரெக்டான ஷேட் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, இது பார்ட் 2 மாதிரி. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபவுண்டேஷன் கரெக்ட் ஷேட் சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கணும். முதல்ல கவரேஜ், நீங்கள் எந்த கவரேஜ் வாங்க போகிறீங்கன்னு பார்க்கணும். லோ கவரேஜா, இல்லை ஷியர் கவரேஜா, இல்லை மீடியம் கவரேஜா, இல்லைன்னா ஹை கவரேஜா. ஹை கவரேஜ் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் வந்துச்சுன்னா அது எதுவுமே தெரியாது. அண்ட் ஷேர் கவரேஜ்னால் எவ்ரிடே நீங்கள் போட்டுட்டு போகலாம். மீடியம் கவரேஜ் ஓகேனா நீங்கள் மீடியம் கவரேஜும் அப்ளை பண்ணிட்டு போகலாம். இப்போ ஆஃபீஸ் போகணுன்னா இல்லை காலேஜ் போகணுன்னா நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவீங்கன்னா மீடியம் டு ஷியர் கவரேஜ் தான் முக்கால்வாசி பேர் அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன கவரேஜ் வேணும் நீங்கள் அதை முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து என்ன மாதிரி ஃபினிஷ் வேணும். இப்போ உங்களுக்கு வந்து ஆயிலி ஃபேஸ் இருக்குன்னா நீங்கள் மேட் ஃபவுண்டேஷன் வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டே உங்களுக்கு மேட்டாகவே இருக்கும் ஃபேஸ். அந்த எண்ணெயாக இருக்கிறதுல அதெல்லாம் வராது, ஆயில் ரிலீஸ் ஆகாது மேட் ஃபவுண்டேஷனில். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மேட் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா இன்னும் இதுவாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ட்ரைனஸ் ஃபேஸில். அதனால நீங்கள் வந்து டூயி ஃபவுண்டேஷன், நிறைய டூயி ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ரீசெண்டாக வாங்கினது லோரியல் பாரிஸ் ட்ரூ மேட்ச். அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்காக அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் டூயாக இருக்கும். அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ரிவ்யூவிலையும் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டுருங்க. காம்பினேஷன் ஸ்கின் வந்து எல்லாமே சூட் ஆகும், அதனால் அதுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவரேஜ் பார்த்துருவோம். செகண்ட் வந்து என்ன மாதிரி ஃபினிஷ் வேணும்னு நீங்கள் பார்த்துட்டிங்க. தேர்ட் ஒன் வந்து அது உங்கள் ரேஞ்ச், உங்கள் பட்ஜெட், நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. 200க்குள்ளே இருக்க ஃபவுண்டேஷன்ஸும் இருக்குது, 500க்கும் இருக்குது, 1000 இருக்குது, அதுக்கு மேலேயும் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம பேசிக் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வாங்க போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஷேட் எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஷேட் நீங்கள் கண்டுபிடிக்கணும், முதல்ல உங்களுக்கு அண்டர்டோன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அண்டர்டோனில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. வார்ம் அண்டர்டோன் இருக்குது, கூல் அண்டர்டோன் இருக்குது, நியூட்ரல் அண்டர்டோன் இருக்குது. நீங்கள் எதில் வரீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரியறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் வெயின்ஸை செக் பண்ணணும். வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து க்ரீனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வார்ம் அண்டர்டோன், இங்கே ப்ளூவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூல் அண்டர்டோன். சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும், அவங்க வந்து நியூட்ரல் அண்டர்டோன். அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டாலும் சூட் ஆகும். வார்ம் அண்டர்டோன் தான் எல்லோ பேஸ்ட் ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ கூல் அண்டர்டோனில் இருக்கவங்க பிங்க் பேஸ்ட் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி உங்கள் அண்டர்டோன் என்னென்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஃபவுண்டேஷன் என்னென்னு வாங்க முடியும். உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி எடுத்துக்கோங்க, சில்வர் ஜுவல்லரி எடுத்துக்கோங்க, எது உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு ஜுவல்லரி சூட் ஆகும் சில்வர் ஜுவல்லரியோட. ஸோ நான் வந்து வார்ம் அண்டர்டோனில் இருக்கேன். அதோட என்னோடய வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. நான் ஃபுல்லாக எல்லோவில் தான் இருப்பேன், எல்லோ சைடு தான் வார்ம் அண்டர்டோன். அதே மாதிரி உங்கள் சில்வர் சூட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ப்ளூ அண்டர்டோன். ஸோ இது மாதிரி தான் உங்களோட பேசிக் அண்டர்டோன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேட். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே போட்டு காமிப்பாங்க ஃபவுண்டேஷன். அங்கே அது மாதிரி போடவே கூடாது. ஏன்னா உங்கள் கையோட இதுக்கும் மேட்சே ஆகாது, உங்கள் கையோட கலருக்கும் உங்கள் ஃபேஸ் கலருக்கும் மேட்சே இருக்காது. அதனால நீங்கள் எங்கே செக் பண்ணணும், அவங்கக்கிட்ட வாங்கி இங்கேருந்து இங்கே செக் பண்ணணும். ஃபவுண்டேஷன் வாங்கி இங்கே செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் உங்களுக்கு ஆக்சுவலாக சூட் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் உங்கள் கலரோடு மேட்ச் ஆகுதா நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பெஸ்ட் ஃபவுண்டேஷன் நீங்கள் அதுதான் வாங்கணும். கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் அது வாங்காதீங்க, அது உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து ரைட் ஷேட் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இது மால்ஸில் இந்த மாதிரி கடையில் நான் சொல்லிட்டேன். இப்போ ஆன்லைனில், ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் வாங்க விரும்புகிறாங்க, அங்கே தான் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி நிறையா பிராண்ட் வந்து இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டு பிராண்டெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தரும், உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூடியூபர் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன ஷேட் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரிவ்யூஸும் பார்க்கணும், அதோட ஸ்வாட்சஸும் பார்க்கணும், ஹேண்ட் ஸ்வாட்சஸும் பார்க்கணும். ஃபேஸில் இருக்கிறது முதல்ல ஃபேஸில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபேஸில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுவாங்களோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு சைட் இருக்குது, findation.comனு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அதில் போயிட்டிங்கன்னா உங்ககிட்ட இப்போ ஏற்கனவே இருக்க ஃபவுண்டேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நீங்கள் வாங்க போகிறது என்னதுன்னு மேட்ச்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ண எப்படி கரெக்ட் ஷேட் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நைக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்ன சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ட்ரையான்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேட்லாம் வர ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லை, நீங்கள் ரிவ்யூஸும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிவ்யூஸில் இப்போ இருக்கிற ரிவ்யூஸ்லாம் எல்லாருமே என்னென்ன ஸ்கின் டோன், உங்களோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னு அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறது. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்க்ரீனை பார்த்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே வாங்கிடாதீங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு 4-5 வாட்டி அதை ரிவ்யூ பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும். இதில் வந்து பியூட்டிஃபுல்லான டீப்பர் காம்ப்ளெக்ஷனில் இருக்கவங்களுக்குலாம் ஃபவுண்டேஷனே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மெப்ளினில் ட்ரை பண்ணலாம். மெப்ளினில் வந்து நிறைய ரேஞ்சஸ் கொண்டு வராங்க, அதனால நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்குறீங்கன்னா தயவுசெய்து ஆன்லைனில் வாங்காதீங்க, ஆஃப்லைனில் வாங்குங்க. ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸில் ட்ரை பண்ணிட்டு உடனே நீங்கள் வாங்க வேணாம், நல்லா சுற்றிட்டு வாங்க. நல்லா மால்ஸோ எங்கேயோ போனீங்கன்னா நல்லா சுற்றிட்டு எண்டில் அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து அது சில பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிரேக் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது, அண்ட் சில டைம் மெல்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இல்லைனா மேக் ஸ்டோர், எல்லா இடத்துலையும் இப்போ மேக் இருக்குது. ஸோ மேக் ஸ்டோர் உள்ளே போங்க, இது ட்ரை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் நேம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு கூகுளில் வந்து உங்களோட மேக் ஃபவுண்டேஷன் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்ன உங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்களோ அதோட ஷேட் ரேஞ்சில் கீழே வந்துடும். ஸோ அந்த ஷேட் வந்து நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.